கவனிங்க. இந்த அருமையான கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் நிறைய பணம் தேவைப்படுது. புரியுதுங்களா? இதை செய்கிறதுக்கு நம்மெல்லாம் கடினமாக உழைத்து செய்கிறவர்கள். நம்மளுக்கு எந்த இடத்துலேருந்தும் ஃபண்டு வர்றதில்ல, யாருக்கிட்டையும் பணமும் வாங்குறதில்ல. நம்ம யார் கொடுத்தா ஆஃபரிங் கொடுத்தா கூட நம்ம வாங்க மாட்டோம். யார் ஆஃபரிங் கொடுத்தா கூட நம்ம வாங்குறதில்ல. எந்த இடத்துலேருந்தும் ஃபண்டு வருதில்ல. ஏறத்தாலும் இந்த ஊழியத்துக்கு வரும்போதில் ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். என்ன ப்ராமிஸ்னாக்கா, ஆண்டவரே என்னை கொடுத்து பயன்படுத்தினால் மாத்திரம் பயன்படுத்துங்க. ஒருவேளை நான் வாங்கினேனாக்கா என்னை தயவு செய்து என்னை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நிபந்தனை போட்டேன். எப்போனாக்கா 1987 ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன். ஆண்டவரே என்னை ஊழியத்துக்கு அழைத்தால் நான் எல்லாருக்கும் கொடுத்து என்னை பயன்படுத்தினால் பயன்படுத்துங்க, இல்லாகிட்டி என்னை பயன்படுத்தாதீங்க. ஏறத்தாழ 37 வருஷம் ஒரு ரூபா கூட யாருக்கிட்டையும் வாங்காத தேவன் பயன்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. போகிற இடமெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி தேவன் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதற்கு உறுதுணையாய் நின்றிருக்கிற என்னுடைய அருமை நண்பர் ஸ்டீவன், ஒரு கரங்களை தட்டலாமா? ஒரு பலத்த கரங்களை தட்டலாமா? அவருக்கு ஒரு ஷால் போடுறேன். இது போடும் போதில் எல்லாரும் ஒரு பலத்த கரங்களை தட்டுவோம். ரெண்டாவது, அன்பானவர்களே, இந்த ஊழியத்துக்கு பாருங்க, என்னுடைய குடும்பத்தில் நான் அநேக வருஷம் ஜெபித்தது உண்டு. ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் சந்தியும், ஆண்டவரே குடும்பத்தை சந்தியும், குடும்பங்களை சந்தியும். அதாவது குடும்பத்தில் என்னுடைய குடும்ப சரித்திரத்திலேயே முதல்ல என்னதான் தெரிஞ்சுக்கினார் ஆண்டவர்? ஒரு கரங்களை தட்டலாமா? முதல்ல என்னதான் தெரிஞ்சுக்கினார். அப்போ நான் ஜெபித்தது உண்டு. ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள்லாம் சந்திக்கப்படணும், எங்கள் குடும்பங்கள் எல்லாம் சந்தியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது அற்புதமான விதத்தில் தேவன் ஜோவை கொடுத்தார். ஒரு கரணம் தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, அன்பானவர்களே, இந்த குழுவுக்கு உறுதுணையா என்னுடைய நண்பர் மாத்திரம் இல்லை, ஜீவன் எந்த சமயத்தில் கூப்பிட்டாலும் ஒரு நாளும் இல்லை பிரதர்னு சொல்லிந்து இல்லை. எங்கே கூப்பிட்டாலும் எந்த இடத்துக்கும் அன்பா ஓடி வருவார். அவருக்கு ஒரு கரங்களை தட்டி. ஆகவே இந்த நேரத்தில் இந்த நேரத்தில்